ஸோ ஓரா மீன் எப்படி க்ளீன் பண்ணுறது நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மீன் வந்து ரேபிட் ஃபிஷ்ஷுன்னுவாங்க. ஸோ முள் அதிகமாக இருக்கனால இதை பார்த்து தான் எனக்கு கையில் குத்திக்கினா கை வந்து கடுக்கும், தேலி மீன் மாதிரி. ஸோ ஆஞ்சி இப்படி கொண்டு வந்துடுறாங்க. இது முழுக்க முழுக்க நாங்கள் தூண்டியில் பிடிச்ச மீன். இது பிடிச்சம்மா தூண்டியில் ஐயா இன்னும் இருக்குது, இதுக்கு மேலே இருக்குது, இதே போதும். ரொம்ப இதுக்கு வேஸ்ட் பண்ண நிறையா பிடிச்சி. என்ன சொல்கிறீங்க? இதுதான் கிடைக்குதுமா, வேறு என்ன பண்ணுறது? அது கிடைக்கல, நாங்கள் மைதா போடுறதுக்கு தான் கச்சிது. சரி இதை போட்டு தான் இது பண்ணோம். பட் இது ஆயுது இந்த மெத்தடில் தான் ஆயணும் இல்லையா? நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்க இந்த வேலையில்? சரி சரி. ரொம்ப அழகாக ஆஞ்சிட்டாங்க. சும்மா நம்ம அழகாக அப்படியே வறுத்தன்னு வச்சுக்கோங்களேன், அல்வா மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். இது வந்து தலை இது பண்ணக்கூடாதா? இது தலை சரி சரி சரி. அதாவது நம்ம காணாங்கத்த மீன் வறுப்போம் இல்லைங்களா, அப்படி சைடில் அப்படி கையை விட்டு கீச்சு இப்படி எடுக்கணும். சரி பண்ணுங்க உங்களுக்கு அந்த தலையோடு இருந்தால் அது டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட. பார்த்தேன் இந்த செவுலில் கையை விட்டுட்டு அப்படியே எடுத்துருவாங்க இல்லையா, அப்படி. சரி சரி. ஓ பாருங்க, கண்ணு சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லதுன்னு வாங்க. போடுங்க போட்டுருங்க. ஓகே, நம்ம ஃபுல்லாக ஆஞ்சிட்ட பிறகு பார்க்கலாம். ஆயுதத்தை வந்து பார்த்துட்ருக்காரு ரொம்ப ஆர்வமாக. இதுதான் மார்க்கெட்டு. நாங்கள் உட்காந்து கை காலே வலி வந்துடுச்சு எங்களுக்கு. ஒரு நாள் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதை அறுத்து சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறார் அனீஸ், அதானே? நானும் அதான் நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி சமைக்க போகிறேன்னு தெரியல. அம்மா வந்து ரொம்ப சூப்பராக ஆஞ்சிட்டாங்க இந்த மீனெல்லாம். ஸோ இப்போ நம்ம மசாலா போட்டு அழகாக செஞ்சிடலாம். ஸோ ஓரா மீன் ஆய்வது இப்படி தான் நேக்கா ஆயினும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த தோல் அழகாக உரிச்சிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் அழகாக வறுத்துக்கலாம், குழம்பு வச்சுக்கலாம், யோர் சாய்ஸ் தான். கண்டிப்பாக ஓரா மீன் ஆகிய கஷ்டப்படுறவங்களாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அம்மா உங்கள் பேருமா? ஓகே, லதாமா தான் ஆயிடுறாங்க காசிமேட்டில் நம்மளுக்கு. ஓகே, இது என்ன பியூட்டினா, நாங்கள் கையால் தூண்டியில் பிடிச்ச மீன். அதான் எங்களுக்கு எப்போவுமே ரொம்ப சந்தோஷம்.